வணக்கம் தோழா. உன்னுடைய வெற்றியே என்னுடைய வெற்றி. நாமும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல அலகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கையும் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து அதில் பாருங்க, அதாவது ஆங்கிலேயர் வந்து இந்தியாவை ஆட்சி பிடிச்ச பிறகு இந்தியாவில் அவர்கள் எப்படிப்பட்ட வரிகளை எல்லாம் விதித்தார்கள், சமூக வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தான் இந்த லெசன்ல இருக்கு. பட் நாம் அது எதையுமே வந்து என்ன பண்ண போறது இல்லை, ஃபுல்லாக பார்க்க போறது கிடையாது. நாம எக்ஸாம் ஓரியன்டா இதுல என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, நம்ம நேரா அறிமுகத்தெல்லாம் விட்டுடலாம். நிலவரி திட்டம் பாருங்க. இதுல 1765 ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, வங்காளத்துல, பீகார்ல, ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஒரு ஓராண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வராரு. ஓகேவா? அதற்கு பிறகு இந்த பேராகிராஃப் பாருங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமை ஆளுநராக இருக்கும்போது காரன் வாலிஸ் என்ன பண்றாரு, ராபர்ட் கிளைவ் 1 வருஷமா கொண்டு வந்த நிலவரி திட்டத்தை 5 ஆண்டு நிலவரி திட்டமா மாத்துறாரு. ஓகேவா? அதுக்கு பிறகு காரன் வாலிஸ் தலைமை ஆளுநராக வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த நிலவரி திட்டத்தை 10 ஆண்டு நிலவரி திட்டமா மாத்துறாரு. அது எப்போனா 1793. இந்த 10 ஆண்டு நிலவரி திட்டம் தான் நிலையான நிலவரி திட்டமா மாறுது. நல்லா பாத்துங்க. அப்ப நிலையான நிலவரி திட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்படுது? 1793 கொண்டு வந்தவர் யாரு? காரன் வாலிஸ் பிரபு. இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, இது நிலையான நிலவரி திட்டம் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது? இங்க பாருங்க, வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி ஆகிய பகுதிகளில் நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நிலையான நிலவரி திட்டத்தின் சிறப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம் நமக்கு. அதுல எது முக்கியமானது? விவசாயிகளிடமிருந்து வசூலித்த 11 10 வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினார்கள். ஓகேவா? நிலையான இந்த நிலவரி திட்டத்துல ஜமீன்தார்கள் தான் பணத்தை வாங்கி, வரியை வாங்கி என்ன பண்றாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்துறாங்க. ஓகேவா? அதே ஜமீன்தார்கள் தான் விவசாயிகளுக்கு பட்டாவும் வழங்கினாங்க. ஓகேவா? இப்போ அது நிறைகள் குறைகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நேர ரயத்வாரி முறை வந்துருங்க. ரயத்வாரி முறை 1820 தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது, நேரடியா ரயத்வாரி முறையின் சிறப்புகள். ரயத்வாரி முறை சிறப்புகள்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சிறப்புகள், விளைவுகள் அதெல்லாம் விட்டுருங்க. மகள்வாரி முறைக்கு வந்துருங்க. மகள்வாரி முறையை கொண்டு வந்தது யாரு? ஹோல்ட் மெக்கன்சியும் சிந்தனையில் உதித்த முறை தான் மகள்வாரி முறை. இது வந்து கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1822 தான் மகள்வாரி முறை கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு பிறகு இதை சென்னை மாகாணத்துல வில்லியம் பெண்டிங் பயன்படுத்துறாரு. எப்படின்னா ராபர்ட் மெர்தின்ஸ் பர்ட் அப்படிங்கிறவரோட சில வழிகாட்டுதலின்படி மகள்வாரி முறையில சில சேஞ்சுகளை கொண்டு வந்து, அதாவது ஹோல்ட் மெக்கன்சி கொண்டு வந்த மகள்வாரி முறையில சில சேஞ்சை கொண்டு வந்து 1833 வில்லியம் பெண்டிங் அதை என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. ஓகேவா? இதுல பாருங்க, இம்முறையில் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து வில்லியம் பெண்டிங் பிரபு அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவரை போடுறாரு. கிராமத்துலலாம் ஒருத்தர் வசூல் பண்ணுவாரு. அவர் வந்து வரியை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட்டை செலுத்தணும். அவர் வந்து ஏன்னா லம்பாடர், அவர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க இல்லையா, அவர் பேர் வந்து லம்பாடர் அப்படின்னு பேர். ஓகேவா? இது எங்கெங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்டது? ஆக்ரா, அயோத்தி போன்ற இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த சிறப்பு கூறுகள் இதெல்லாம் விட்டுருங்க, இது எதுவுமே வேண்டாம். இப்போ அடுத்தது என்னன்னா, இதை மாதிரியான பிரச்சனைகள், இது வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகள் மேல எக்கச்சக்க டேக்ஸை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. ப்ரெஷர் பண்றது காரணமா அங்கங்க விவசாயிகளோட புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சது. இப்ப அந்த புரட்சிகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆனா இது எல்லாம் புரட்சிகள் முக்கியமானதுப்பா. இது முக்கியமான ஹெட்டிங், நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தால் கழகம். வருஷத்தை பாத்துங்க, 1855 56. 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கும் முன்னாடி, சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி. இது எங்க நடந்தது? இந்த வந்து சந்தேல் கழகம் நடந்த இடம் வந்து பீகார் மாநிலத்துல ராஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு குன்றுகள், ராஜ்மஹால் குன்றுன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க, அந்த இண்டிகோ இது பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, எக்கச்சக்கமா அவங்க நிலங்களை வந்து உங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுக்குறோம், பணத்துக்கு வந்து நிலத்தை எங்கள்கிட்ட அடமானம் வச்சுங்க, அதை மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க,
பணத்தை கொடுக்க முடியாத உழவர்கள்ட்ட இருந்து என்ன பண்றாங்க, அந்த லேண்டை வந்து புடுங்கிக்கிறாங்க. இதற்கு எதிராக வந்து விவசாயிகள் வந்து கொதித்து எழுந்து போராடினாங்க. ஓகேவா? ஸோ இது 1857 நடந்தது. ஓகேவா? அடுத்தது இண்டிகோ கழகம். இண்டிகோ தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே சொன்ன இண்டிகோ கழகம்னு டைரக்டா நேம்லயே இருக்கு. அது வந்து அந்த இண்டிகோன்ற அந்த கலர் அந்த இண்டிகோ பயிரை சாகுபடி பண்றது சம்பந்தமா தான். ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த கழகத்தை லீட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டிகோ கழகம் நடந்தது வந்து வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்துல திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பின்னு சரண் அப்படிங்கிற சரண் பிஸ்வாஸ் 2 சகோதரர்கள் தான் இந்த கழகத்தை வந்து லீட் பண்றாங்க. ஓகேவா? இந்த கழகத்தின் விளைவா என்ன ஆகுது, 1860 கவர்மெண்ட் ஒரு அவுரி ஆணையத்தை வந்து அமைக்குது. அதன் விளைவா 1862 சட்டப்பாகம் 6 உருவாக்கியது. அவுரி ஆணையத்துக்காக வந்து அதை உருவாக்குறாங்க. இந்த அவுரி விவசாயிகளோட கஷ்டத்தை மையப்படுத்தி இந்து தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வெளியாகுது. அது என்னன்னா, தீனபந்து மிஸ்ரா என்றவர் என்ன பண்றாரு, இந்த அவுரி சாகுபடியாளர்களோட அந்த கஷ்டத்தை இது பண்ணி நீல் தர்பன் அப்படின்னு ஒரு டிராமா போடுறாரு. நீல் தர்பன். ஓகேவா? சோ இது ரெண்டும் முக்கியமானது. தீனபந்து மிஸ்ரா, நீல் தர்பன், தேசபக்தன் 1860 இது எல்லாமே வந்து முக்கியமானது. ஓகேவா? இதில் பாத்துங்க. அடுத்து பாப்னா கழகம். இந்த பாப்னா கழகத்தை பத்தி அதுவே இருக்கு பாருங்களா. வருஷத்தை பாத்துங்க. 73 76. பாப்னா விவசாய கழகம் என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம். நல்லா பாத்துங்க. ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிராக நடந்த இது கழகம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இக்கழகம் வங்காளத்தில் பாப்னா, வங்காளத்துல தான் இது நடக்குது. பாப்னா அப்படிங்கிற ஊர்ல யூசுப் சாகி பர்கானா அங்க பர்கானான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு மாவட்டம் மாதிரி கேசப் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கேசவ் சந்திர ராய், KC ராய். ஓகேவா? கேசவ் சந்திர ராய் அவரு தான் வந்து லீட் பண்ணி இதை பண்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து தக்கான கழகம். அது எப்ப நடக்குது? 1875 நடக்குது. இது வந்து உள்ள நீங்க டீட்டெயிலா போயெல்லாம் படிக்க வேண்டாம். நீங்க தக்கான கழகமா 1875 அதை மட்டும் படிச்சுக்கோங்க, ஜென்ரலா படிச்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் எப்போ 890 900. இதுவும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இதை மட்டும் அந்த கழகத்து பேரையும் வருஷத்தை மட்டும் பாத்துங்க. ரொம்ப டீப்பா உள்ள போய் படிக்க வேண்டாம். அடுத்து வந்து சாம்பரன் சத்தியாகிரகம். சாம்பரன் சத்தியாகிரகம் எங்க நடந்தது? பீகார்ல 1917 18 வரைக்கும் நடந்தது. ஓகேவா? இப்ப இதுல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா, நம்ம காந்தி முதல்ல இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போது அவரோட தலைமையில் நடந்த முக்கியமான ஒரு சத்தியாகிரகம் வந்து சாம்பரன் சத்தியாகிரகம். ஓகேவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுவும் அவுரி சாகுபடியாளர்களுக்கு ஃபேவரா நடந்ததுதான். அடுத்து பாத்துருங்க, கேதா சத்தியாகிரகம் 1918. கேதா எங்க இருக்கு? கேதாவும் குஜராத் மாவட்டத்துல தான் இருக்கு, மாநிலத்துல தான் இருக்கு. இதுலயும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இதை லீட் பண்ணவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். கேதா சத்தியாகிரகத்தை லீட் பண்ணவர் வல்லபாய் பட்டேல். அடுத்து மாப்ளா கிளர்ச்சி வந்து கேரளால 1921 நடக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா முஸ்லிம் விவசாயிகள் இந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. இதுதான் வந்து மாப்ளா கழகம். அது உள்ள விஷயம் தெரிய வேண்டாம். மாப்ளா கழகமா 1921 அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து பர்தோலி சத்தியாகிரகம் பாருங்க. 1928 இல்ல 30% அளவிற்கு அரசு நில வருவாய் உயர்த்தியது. அதனால பர்தோலி விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதாவது கவர்மெண்ட் 30% அளவுக்கு இமீடியட்டா டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால விவசாயிகள் வந்து அந்த லாஸின் காரணமா கொய்து போராடி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க. இதன் விளைவா என்ன பண்ணுது, பிப்ரவரி 12 1928 வரிகுடா இயக்கத்தை தொடங்குறாங்க. வரி செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குறாங்க. ஓகேவா? கடைசியில பாருங்க, 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு நிலம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த வந்து வரி கொடுக்காம இருந்தவங்களோட நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் பிடுங்கிச்சு, கான்பிஸ்கேட் பண்ணிட்டாங்க. பிறகு 1937 இந்திய காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்துச்சு இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். இந்த லெசன்ல என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ நான் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை மட்டும் நோட் போட்டு எழுதிக்கோங்க. இது போதும். மக்களின் புரட்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.